வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் இருக்க 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். இதில் சில டிப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், நிறையா ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ட்ரிக்கு, நமக்கு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜை ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெசேஜை சென்ட் பண்ணவங்களுக்கு ப்ளூ டிக்ஸ் காட்டும். நம்ம ரீட் பண்ணது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது ப்ளூ டிக்ஸ் காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது செட்டிங்ஸ் போங்க, அக்கௌண்ட் செட்டிங்ஸ், ப்ரைவசி. இப்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரீட் ரெசிப்ட் அப்படிங்கிறது ஆனில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ யார் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணாலும், குரூப்பில் வர மெசேஜை நீங்கள் பார்த்தாலும், ஏன் ஸ்டேட்டஸ் பார்த்தா கூட அது அவங்களுக்கு காட்டாது. இப்போது உங்கள் நண்பர்கள் ரீட் ரெசிப்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜஸ்க்கு ரிப்ளையே வரல அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். அதை அவங்க ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ப்ளூ டிக்ஸ் காட்டும். இதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அவங்க ரீட் ரெசிப்டை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்னு. இப்போ செகண்ட் ட்ரிக்ஸு, வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்தால் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போது ரிப்ளே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிப்ளே பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆஃப்லைனில் இருப்பீங்க, உங்களோட லாஸ்ட்டு சீன் காட்டும். இருந்தாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் வர மெசேஜஸ்க்கு ஆஃப்லைனில் இருந்தே. நமக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அது நம்மளோட கேலரியில் தான் சேவ் ஆகும். சில பர்சன்ஸ் குரூப்பில் இருந்து வர பிக்சர்ஸ்லாம் கேலரியில் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யார் அனுப்புகிற பிக்சரை கேலரியில் ஷோ பண்ணக்கூடாதோ அவங்க நம்பரை கிளிக் பண்ணுங்கள். மீடியா விசிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது டிஃபால்ட்டாக ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்க நம்பரை சேவ் பண்ணிட்டு தான் மெசேஜ் பண்ண முடியும். இப்போது நான் சொல்கிற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்பரை சேவ் பண்ணாமலே உங்களால் மெசேஜ் பண்ண முடியும். அதுக்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் https://wa.me/91. இப்போது எந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணுமோ அந்த 10 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் நம்பர் சேவ் பண்ணாமல். நமக்கு பிடிச்ச பர்சன் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜை நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டாக ஷோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணால் அந்த நம்பர் ஃபஸ்ட்டில் ஷோ ஆகும். நமக்கு தெரியாத சில பேர்லாம் நம்ம நம்பரை நிறைய குரூப்ஸில் ஆட் பண்ணி விடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் அக்கௌண்ட்டில் ப்ரைவசியில் குரூப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ டிஃபால்ட்டாக எவ்ரி1 அப்படின்னு இருக்கும், அதை கான்டாக்ட்னு மாற்றிடுங்க. இனிமேல் உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க மட்டும்தான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ண முடியும். நம்ம வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற மெசேஜை ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு யாருக்கு சென்ட் பண்ணுற மெசேஜை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணணுமோ அவங்க நம்பரை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டிஸ்அப்பியரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜஸ் 7 டேஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதில் எந்த ட்ரிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.